சிங்கம் தொட்டிலே கிடந்து பாவலன் நெஞ்சத்திலே வளர்ந்து பன்னிசை போர் மஞ்சத்திலே துயின்று தேனும் திணைப்பாலும் திகட்டாத தெள்ளமுதை தெய்வ தமிழுக்கு அழித்திட்ட என் கம்பன் வள்ளுவர் இவர்கள் நூலோடும் நுகிலோடும் ஊட்டி வளர்த்திட்ட தமிழ். எழுத்தாணி கல்வி எடுத்துக்கொண்டு களிமண் தட்டுகளில் கல்வெட்டுகளில் ஓலை சுவடிகளில் மூங்கில் பட்டயங்களில் காகித படிவங்களில் களிமண் வடிவங்களில் என்று எல்லா கால நெறிகளுமாக நின்று எல்லா மொழிகளும் மீறி நின்று 2000 ஆண்டுகள் தாண்டி நிற்கும் உன்னத மொழியாம் தாய் தமிழையும் தாசின் பிபி அப்துல் காதர் மகளிர் கல்லூரி மற்றும் தமிழ்நாடு தமிழ்ச்சங்கம் இணைந்து நடத்தும் பன்னாட்டு கருத்தரங்கிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். விண்ணின் அருளும் மண்ணின் வளமும் மனங்களின் ஒற்றுமையும் நம்மோடு துணை நிற்க இந்நாளி நிகழ்வுகள் அனைத்தும் வெற்றி சுவடுகள் பதிக்க இறைவனை வேண்டி பிரார்த்தனை நிகழ்வை தொடங்குவோம். அந்த வகையில் இறைவணக்க பாடலை பாடிட தாசின் பிபி அப்துல் காதர் மகளிர் கல்லூரி இளங்கலை 3ஆம் ஆண்டு மனிதவியல் மற்றும் கணினி பயன்பாட்டியல் பசிகா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். எல்லா புகழும் அனைத்து உலகங்களையும் படைத்து அதை பரிபக்குவப்படுத்தும் நாயனான அல்லாஹ்வுக்கே உரியதாகும். அவன் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோம். நியாய தீர்ப்பு நாளே அதிபதி. உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம். நீ எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக. அது நீ எவர்களுக்கு அருள் புரிந்தாயோ அத்தகையவர்களின் வழி. அது உன் கோபத்திற்கு ஆளானோர் வழியும் அல்ல, வழி தவறி சென்றவர்களின் வழியும் அல்ல. சதகல்லாஹுல் அலீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சீராரும் வதனமென திகழ்வரத கண்டமிதில் தெற்கனமும் அதிசிறந்த திராவிடங்கள் திருநாடும் தக்க சிறு அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இந்த முறை உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. மகளிர் கல்லூரி தமிழ்துறையின் தலைவர் முனைவர் வே. அமினா அம்மா அவர்களை வரவேற்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்ற தமிழ்தாயை வணங்கி இக்கருத்தரங்கத்திற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் வரவேற்பதில் மெத்த மகிழ்ச்சி அடைகின்றேன். முதலில் தமிழ்நாடு தமிழ்ச்சங்கமும்
தாசிடிவி அப்துல் காதர் மகளிர் கல்லூரி தமிழ்துறையும் இணைந்து ஒரு பன்னாட்டு கருத்தரங்கம் நடத்தலாம் என்று தமிழ்நாடு தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் கேமலதா அம்மா என்னிடம் கேட்டார்கள். நான் எங்கள் முதல்வரிடம் சொன்ன பொழுது மறுப்பேதும் சொல்லாமல் உடனடியாக சரி செய்து கொள்ளலாம் என்று ஒப்புதல் வழங்கினார்கள். அடுத்து இந்த தலைப்பை நாங்கள் தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் தமிழ் இலக்கியத்தில் பெண் ஆளுமைகள். எங்கள் கல்லூரி ஏறக்குறைய ஆரம்பித்து 40வது ஆண்டை நோக்கி கொண்டு போய்கொண்டிருக்கிறது. எங்கள் கல்லூரியின் முதல்வர் அவர்கள் தங்களுடைய அயராத உழைப்பினாலும் முயற்சியினாலும் இந்த கல்லூரி தமிழ்நாடு மட்டுமன்றி இந்தியா மட்டுமன்றி உலகளாவிய அளவில் இன்று பேசப்படுகிறது என்றால் அதற்கு காரணம் எங்கள் முதல்வரின் கடின உழைப்பு. ஆணுக்கு பெண் இழைப்பிலே காண்கின்ற கும்மியடி என்று பாரதியின் வாக்கினை மெய்யாக்கிய எங்கள் முதல்வர் அவர்களுக்கு நன்றி கூறியவளாக உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன். இக்கருத்தரங்கத்திற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் ஜென்னி வினோதாஸ்ரீ அபுதாபிலிருந்து வந்திருக்காங்க. அவர்களை எங்கள் கல்லூரி நிர்வாகம், முதல்வர் மற்றும் தமிழ்துறை பேராசிரியர் சார்பாக வரவேற்கின்றேன். தமிழ்நாடு தமிழ்ச்சங்கம் ஆலோசகர் தமிழ்ச்செம்மல் கவிதை கணேசனையா அவர்களையும் தேன்மொழி தமிழ்நாடு தமிழ்ச்சங்க நெறியாளர் அவர்களையும் வரவேற்கின்றேன். மற்றும் நாகர்கோயிலிருந்து வருகை புரிந்திருக்கும் கல்லூரி பேராசிரியர்களையும் கௌசானல் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பேராசிரியர்களையும் ஆய்வு மாணவர்களையும் கல்லூரியின் அனைத்து துறை தலைவர்கள் பேராசிரியர்களையும் எங்கள் துணை முதல்வர்கள் சீனியர் ஓபிஷா முனைவர் ஆயிஷாமா அவர்களையும் வருக வருக என இந்த கருத்தரங்கம் நடத்துவதற்கு முழுமுதல் காரணம் எங்கள் முதல்வர் அவர்கள். எங்கள் முதல்வர் அவர்கள் எங்களுக்கு எல்லா வகையிலும் ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் கொடுத்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த பன்னாட்டு கருத்தரங்கில் ஒரு சிறப்பு என்னவென்றால், நானும் 27 ஆண்டு காலங்கள் எத்தனையோ கான்ஃபரன்ஸ் நான் போயிருக்கேன். கருத்தரங்கிற்கு தமிழ் கருத்தரங்கு அப்படின்னா தமிழ் பேராசிரியர்கள் மட்டும்தான் கலந்துக்குவாங்க. ஆனால் இதுல நான் ரொம்ப பெருமையா சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், நாகர்கோயிலிருந்து வந்திருக்காங்க. அவங்க ஒரு பிரெஞ்சு துறை தலைவர் அவங்க எழுதியிருக்காங்க. அடுத்து எங்கள் கல்லூரியை சார்ந்த மொழியியல் துறை பேராசிரியர்கள், மனையியல் துறை, ஆங்கிலத்துறை, பயோடெக்னாலஜி துறை, அனைத்து துறை பேராசிரியர்கள், கணிப்பொறித்துறை, ஹிந்தி துறை, எல்லா துறையினரும் எங்கள் கல்லூரியை சார்ந்த அனைத்து பேராசிரியர்களும் இந்த கட்டுரையில ஆய்வு கட்டுரை சமர்ப்பித்துள்ளார்கள் என்பதை பெருமிதத்துடன் நான் சொல்லிக் கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். என்னவென்றால், நாம் அனைவரும் தமிழர், நாம் அனைவரும் ஒன்றே என்ற நோக்கில் இந்த கருத்தரங்கத்துக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருக என வரவேற்று அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். மனிதவும் உள்தர உத்தரவாத குழு ஒரு ஒருங்கிணைப்பாளர் முனைவர் பொன்மணி அவர்களையும் தமிழ்துறை சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். மிக சிறப்பான வரவேற்புக்கு மிக்க நன்றிகள் அம்மா. அடுத்ததாக நினைவு பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. எங்கள் அழைப்பை ஏற்று வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் விருந்தினர்களுக்கு நினைவு பரிசு வழங்க அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக முனைவர் ரா தேன்மொழி அம்மா அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
அடுத்ததாக தமிழ் செம்மல் கவிதை கணேசன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.